ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து பார்ட்டு வீடியோ போடலான்லாம் பார்த்தோம். கடைசியில் பார்த்தா காலிலேருந்து வந்து இந்த நேற்று பேராண்மை கதை பேசிகிட்டு இருந்தோம்ல, அதனால் பேராண்மை படம் டவுன்லோட் பண்ணி அந்த படத்தை பார்த்து காலைல மதியம் வரைக்கும் போயிடுச்சு. ஏதோ ஒரு இடத்துக்கு கோட்டைக்கு ஏதோ அது என்ன கோட்டைடா என்ன கோட்டைடா கோட்டை கோட்டை சொல்கிறோம் முட்டு பார்க்காத உள்ள போனதுக்கப்புறம் அந்த உடம்பு வந்து ஓடுது. ஜூம் பண்ண தெரியுமான்னு தெரியல. குளத்துக்குள்ள ஓடுது, அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கு. ஓடுறான் வாங்க ஸ்னபுல் ஓடும். பாத்தீங்களா வீடியோல தெரியுமான்னு தெரியல, ஆனால் தடைய மட்டும் தெரியுது. பாட்டு ஓடுது. ஏன்னா வீட்டில் வந்து முன்னாடி ரொம்ப இடம் விட்டுதா பாருங்க. வீடு இங்கே இருக்குன்னா இருக்குது சதீஷ் வீடு. முன்னாடி இவ்வளோக்கு இடம் விட்டு கட்டிருக்காங்க. சொல்கிறா என்னடா சொல்லலாம், இதுதான் அப்படிதான். போகிற வர நாயெல்லாம் பிடிச்சி ஏதோ பண்ணிட்டு இருக்கான். நாய் பழங்கிது. காலையில் இறால் வந்து காமிச்சாங்க. காமிச்சிட்டு சதீஷ் தான் ஆஞ்சிட்டு இருந்தான். அந்த வீடியோ கிளிப் போடுறோம். சதீஷ் இறால் அந்த வீடியோ இறாலே சாப்பிட்டேன் என் பிறந்த நாள்லேருந்து. பிறந்ததுல இறால் சாப்பிட்டதுல தொட்டது கூட இல்லை. நான் இன்னைக்கு காலை தான் தொட்டிருக்கான். சாப்பிட போகிறோம், எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். டேஸ்ட் பார்க்கலாம். நான் சாப்பிட்டதில்ல, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. அதை தானே சொல்கிறேன், டேஸ்ட் பாருன்னு தானே சொல்கிறேன். சாப்பிட்டுட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படின்னு. 2 hours later. மதிய சாப்பாடு சாப்பாடு இறால் அருமையாக இருக்கு. இறால் இருக்கு. இறால் சாப்பிட்டியா? இறால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சொல்லு சார், ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்குது. நீங்கள் வேணால் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாதவங்களும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க சொன்ன மாதிரியே நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பாடுலாம் நல்லா இருக்கு. பிரியாணி, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, அச்சா அச்சா. 3 hours later. மல்லிப்பட்டினம் மனோரா கோட்டிங் போயிட்டு அப்படியே போயிட்டு மல்லிப்பட்டினத்துக்கு போயிட்டு புதுப்பட்டினம் போயிட்டு ரெண்டுலேயும் பீச் அப்புறம் விட்டு யூடியூப் சேனலில் போட போகிற வீடியோலாம். நம்மளுக்கு வந்து யூடியூப் சேனல் நேம் வந்து மச்சி டைரி. யூடியூப்ல இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மச்சி டைரிஸ்னு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா பாருங்க, நீங்கள் போயிட்டு என்னடா சும்மா எடுத்துகிட்டு வேணும்னு எடுத்துப்பீங்க. இப்போ நாங்களும் யூடியூப்ல வருவோம். எப்போ என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. என்ன வாழ்க்கையில் வந்து யாருக்கு என்ன இதாகவே சொல்ல முடியாது. மெமரிஸை கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஸ்பார்க்கு தான் எல்லாருக்குமே. அதனால நமக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். ஒன்றும் இல்லை, ஆடுக்கு ஒரு கிளம்பி இந்த மாதிரி தான் நாங்கள் எதனா முடிவு எடுக்கும் போதெல்லாம் இடைத்தடையெல்லாம் வந்துடுது. அது எங்களை அறியாமல் வந்துடுது. அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. முத்துப்பேட்டை மண்ணாடி மன்னார்குடி கடத்தல் வேற சொல்லுவீங்க. கடத்தரு முத்துப்பேட்டையில் யாராவது இந்த வீடியோ எப்பயாச்சும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. வீராவுக்கு எதாவது சவனம் பிடிக்குமா? பிரியாணி சாப்பிட்டது வந்து செரிக்கல போல. குளிச்சதான் கரெக்டாக சவனம் சாப்பிடலாம். நீ பேசுறது கேட்கணுன்னா வேகமாக பேசிதான். வேகமாக பேசணும். செவனா குடிக்க கடை எதுவுமே இல்லை பக்கத்தில். இவன் பேசுறது எனக்கே காதில் விழ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷம். நீங்கள் கேட்க தேவையில்லை பேசுறது. செவனா எங்கேயாச்சு ஓகேயா? செவனா வாங்கியாச்சு கேஸ். சதீஷ் அங்கே இருப்பான். சோடா குடிச்சாதான் டெம்பர் இருக்க முடியும். திறக்க முடியல. திறடா. ஒன்றுமே பண்ண முடியாது. என்னடா டீ? ஐயோ போச்சு.
திறக்க சொன்னதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டான். கைஸ் இப்போ நம்ம எங்கே தெரியுமா வந்திருக்கோம்? போகிற வழியில் அந்த கோட்டை ஏதோ சுற்றி காமிக்கிறேன்னு சொன்னான். ஏதோ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னான். இது வந்து ஒரு பாலம். என்ன தெரியுமா, இந்த தம்பிக்கோட்டை படம் எடுத்தாங்கல்ல, படம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கோட்டை படம் எடுத்த பாலம் இந்த பாலம் தானா பாருங்க. தம்பிக்கோட்டை படம் என்னடா எடுத்தாங்க? ஆமாம், இங்கே எடுத்தாங்க. படத்தில் பாலம் இங்கே கட்டக்கூடாது, இந்த ஊருக்கு பாலம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாம்பு வச்சு வெடிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க. அது வாங்க இந்த பாலம் தான் போகிற வழியில் இருந்துச்சு அப்படின்னு காமிச்சான். என்ன பாலம்? யார் ஹீரோ? அவன் இந்த தம்பிக்கோட்டை படம்னாலே என்னன்னு தெரியல. யாரு என்ன படம்டா, யார் படம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் அவன். ஓகே, நாங்கள் வந்து அடுத்த இடத்துக்கு போகணுன்றதுனால இதோட இந்த இடத்துல முடிச்சுக்கிறோம். பாய். A few moments later. டிக்கெட்டாடா? 10 ரூபா. 10 ரூபா பார்க்கிங்க்கு வந்தால் 10 ரூபா பார்க்கிங். வந்துட்டோம், பட் ஆனால் மழை தூருது, அதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதான் மனோரா ஓட்டா மழை பெய்யுதுடா. வண்டியை உள்ளே விட்ருவோமா? எப்படி கரெக்டாக கீழே வரும்போது மழை பெய்யுது. வண்டி எங்கிட்ட உள்ள விடுறது விட்ருவோம். நாங்கள் கோட்டைக்கு வந்துட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கோட்டைங்க மழை பெஞ்சிட்டே இருக்கு. கோட்டைங்க தெரியுதா கைஸ்? கோட்டை இது இங்கே உள்ள சொன்ன நல்லா இருக்கு. இருங்க, எவ்வளோ? 500 15 ரூபா. கைஸ் பாருங்க, கோட்டை அருமையாக இருக்கு. அருமையாக இருக்கு. கட்டி எவ்வளோ வருஷம் ஆகுது பாருங்க. இதை பாருங்க, இயர் போட்டுருக்காங்க பாருங்க. 1814 கட்டியிருக்காங்க. 18 பண்ணி கரெக்டாக படிச்சிட்டியாடா? 1814. மேலே போயிட்டு வரும்டா, இதுக்குள்ள மேலே போகுமா? கைஸ் கோட்டையே வித்தியாசமாக இருக்கு. கைஸ் பாருங்க, கோட்டை வித்தியாசமாக இருக்கு. நானும் பேரை பதிக்கலாம்னு ஆசைப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக இருக்கு. எல்லாம் அவங்க ஆளு பேரை வச்சிருக்காங்க. வீரமும் ஆளு பேரை வச்சு ஆசைப்படலாம். ஆள் ஒன்று இருந்தால் பதிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரேக்காவா ரேக்காவா படி இருக்கா? சுத்தி சுத்தி காமிக்கிறதுடா. படியில் ஏறி போயிட்டு தான் மழை தூரி அருமை. மழை பெய்யுது, தெரியுதா? இடம் மேலே இருந்து பார்த்தது. வீரா கடலுக்கு அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு பாரு. கடலுக்கு ஆமாண்டா, கடல். ஆமாங்க, கடல். இங்க பாருங்க, ஏதாச்சும் குச்சி ஓவியத்தெல்லாம் இதில் வரைஞ்சிட்டு போயிருக்காங்க. ஓவியத்தை ரொம்ப பேர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க. அவர் எட்டப்போ இங்க பாருங்க, இது வரையா ஏறினா மேலே போகலாம் போல. ஆனால் வந்து பாருங்க ஊட்டி இருக்கு, தான் மேலே போகணும் போல. மேலே மேலே வந்து இது வழியாக அந்த உள்ள காமிச்சல. வீரா, நீ சொல்கிற அந்த ஹிஸ்ட்ரியா? 1814 கட்டிருந்து அதில் வரும்போது பார்த்தேன். பேரை கூட பார்க்கறது போட்டுருந்துச்சேன்னு பார்க்குறான். பேர் கேளுங்க, தெரியாது. பேர் சொல்கிறா? பேர் தெரியல. ஒன்றுமே பண்ண முடியாது சிவனகிட்ட. பாருங்க, தண்ணி இருக்கு. புரியல. அடுத்து இந்த கோட்டையில் தான் கைஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கு ஆனால் அந்த கோட்டை பார்த்துக்கோங்க.
செம்மைடா. பாருங்க ராஜாவோட கதவு. ராஜா பாகுபலியில் வர மாதிரி இருக்கு இந்த கதவு. பாகுபலியில் ஆளா ரொம்ப இருக்குமா? இது சுற்றலாமா? எஸ் பாருங்க, சுற்றி இந்த தண்ணி தான் தெரியுது, வேற எதுவும் தெரியல. குதிரை கட்டுற இடமா? குதிரை கட்டுற இடமா இது அப்படின்னு அவன் சொல்கிறான். என்னன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நல்லா இருக்கு இந்த இடம். கடவுளே, ஒரு சோதனை. வீடியோ எடுத்ததெல்லாம் வீடியோ ஆன் பண்ணாமல் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. வீடியோ ஆன் பண்ணாமலே மேலே போய் காமிக்கிறோம். தெரியுதா? நடக்க முடியல, அவ்வளோ தூரம். எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கா? கீழே பாருங்க, பயங்கரமா இருக்கு. பாருங்க உயிரே போயிடும் குதிச்சா. மேலே சரியான தலை சுத்த பாருங்க. வீரா எப்படி இருந்துச்சு? சரியான உயரம். ஏறப்போ கூட ஒன்றும் தெரியல, இறங்குறப்ப பார்த்தா வாங்க போகலாம். அடுத்து ஏதோ பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னன்னு தெரில. போகலாமா? அந்த பீச்சில் வீரா குளிக்க போகிறானா, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கைஸ் இங்கே பாருங்க, பார்க் எவ்வளோ சூப்பராக இருக்கு. சரியான கேர்ள் ஃப்ரெண்டா? நாளைக்கு யாராவது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து பீஸ்ஃபுல்லாக உட்காரலாம். இங்கே பாருங்கள், நல்லா உட்கார அருமையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அதோட இன்னும் மஜாவாக இருக்கும். வாங்க. உள்ளதுக்கே ஒன்றும் இங்கே காணோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொடை சூப்பராக இருக்குது. பார்க் அம்மாவோட அடிச்சுக்கிறாங்க. சூப்பராக இருக்குல்ல? இந்த மாதிரிலாம் நம்ம சின்ன வயசுலேருந்து சந்தோஷமாக இருந்திருப்போம். இப்போ தான் நமக்கு ஆளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்லாம் சொல்லிட்டு நம்மளே வருத்திக்கிட்டு இருக்கோம். இந்த காலத்தில் தான் நம்ம சந்தோஷமாக இருந்தது. A few moments later. கைஸ் வந்தாச்சு, பீச்சுக்கு வந்துட்டோம். புதுப்பட்டினம் டெல்டா பீச். புதுப்பட்டினம் டெல்டா பீச்சாம் உள்ளே இருக்குது. அங்கே பேசினா கேட்காது, அதனால் நாங்கள் வீடியோ மட்டும் வந்துருக்குறாங்க பாருங்க. களவு போன நிலவன பார்த்தேன், சாஞ்சேன் என் நெஞ்சுக்குள்ள என்ன சுகம் சாஞ்சேன். காத்து சில்லுன்னு வீசுது காதல், இம்புட்டுதான் சாரல் சன்னதி காட்டுது காதல், இம்புட்டுதான் இடி மின்னல் அடிக்குது வெளிச்சத்துல. இதுல வந்து சதீஷ் வீராவும் போறாங்க. மேலே போகும்போது அந்த வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் தகவல் சொல்லிடுங்க வீட்டுக்கு.
வீட்டுக்கும் சதீஷுக்கு தகவல் சொல்லிடுங்க. A few moments later. ஸ்டார்டிங் அந்த பையனுக்கெல்லாம் சந்தோஷமா இருந்தானுங்க. நாங்க ஸ்டார்டிங்ல அமைதியாக உட்காந்துட்டா அங்கே ஏற்ற ஒரு 3 பாருங்க இருந்தாங்க. ஜாலியாக கத்திட்டு இருந்தானுங்க. நாங்கள் சும்மா உட்காந்தோம். வீரம் உனக்கு எப்படி இருந்துச்சு? பக்கத்தில் இருந்தவங்க கூட இருந்தவங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரைடில் பாதி பாட்டிட்டாங்க சார். பட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணிட்டு ஓகே காய்ஸ், மனசு ரொம்ப பட்பட்டு அடிக்கிறா. ஓகே காய்ஸ், பாய். அப்படியே பீச்சை பார்த்துட்டு அடுத்து கிளம்ப போகிறோம். பாய். ஏலே மாப்புள்ள அழகட்டுப்பட்டு வாழும் நாட்கள் வெப்பல்ல, வா வா காப்பில்ல, நீ வம்பு செஞ்சு திட்டு வாங்க தப்பில்ல. எதை எதை உலகம் பதை பதைக்கிறதோ அதை அதை மனதும் விரும்புது. கரைகளை தீண்டும் மலைகளை போல கனவுகள் தினமும் மரும்புதே. இதுபடி அதுபடி இருக்கட்டும் அடிதடி இளமையும் கதபடி இறுதிய சுமபடி. பாட்டு போட்டோம் சுத்தி மேகமூட்டம் லீவு விட்ட ஓட்டம் சாலை